இரு கடை ஓனர் கிட்ட பேசிடுவோமா? அப்ப இவரு ஓனர்னா அப்ப இவரு இருங்க. அவரு கூட உள்ள கொடுங்க. கலை அவரு உள்ள கொடுங்க. ஹாய் தாத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்ல ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுக்கு இந்த கடையில சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்? நாங்க எல்லா குவாலிட்டி வச்சிருக்கோம். எதாவது பிடிக்குமோ அதை கொடுப்போம். உங்களுக்கு எது பிடிக்கும்? இந்த ஒயிட் நார்மல் சாக்லேட். ஒயிட் நார்மல் சாக்லேட் சாப்பிடுவீங்களா? கொஞ்சம் சாப்பிடுவோம். நீங்க இந்த இதுல ரொம்ப விரும்பி சாப்பிடுற சாக்லேட் எது? சாக்லேட் பேர் சொல்லுங்க. சாக்லேட்னா ஒயிட் சாக்லேட். ஒயிட் சாக்லேட் தான் விரும்பி சாப்பிடுவீங்க? நல்லா இருக்கும். சாக்லேட் சாப்பிட்டாலே போதும். எல்லாமே நல்லா இருக்கும். இரும்பி சாப்பிட்டா நமக்கு என்ன, இரும்பிட்டு சாப்பிட்டா நமக்கு என்ன? எல்லாமே நல்லா இருக்கும். சாப்பிடணும். இல்ல, நாங்க வரும்போது கடைக்குள்ள வரும்போதே ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா ஆதித்யா டிவி பாத்துட்டு இருந்தீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, தெரியும். அங்க க்ளோஸ் போங்க. அங்க பாருங்க, பேக் டு பேக் போயிருக்கு. ஆன் பண்றேன், நான் ஆன் பண்றேன். இங்க பாருங்க, ஆதித்யா டிவி. நீங்க வந்து நாங்க வந்து இதை வச்சிருப்போம் நினைப்பீங்க, ஆனா அப்படி கிடையாது. சூப்பர் ஃபீல். Thank you so much. இப்போ கொஞ்ச நாள் பர்ச்சேஸ் போறோம். ஓகே, இப்போ சீசன் டைம்ல எவ்வளவு கிரவுட் வருது, நான் சீசன்ல எவ்வளவு கிரவுட் வருது? ஒரே ரேட் இருக்குமா? ரேட் வேரியேஷன் ஆகும்? இல்ல ரேட் வைஸ் நீங்க ஃபிக்ஸட் தான். ஒரே ரேட் தான். ஒரு ரேட்லாம் ஒரே தான். ஏனா மாறாது இங்க. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்கு. சாக்லேட் வந்து இம்போர்ட்டட் தான். நிறைய விஷயங்கள் அத பண்ணி வரப்ப நாங்க அப்படியே சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரே ரேட் தான் இருக்கும். ரேட் மேக்ஸிமம் அதே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பொறுத்து நம்ம நண்பர்களை பொறுத்து நாங்க ரேட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஃபிக்ஸட் ரேட் தான். அவ்வளவுதான். அந்த ஒயிட் சாக்லேட் கொரோனாக்கு அப்புறம் கூட்டம்ன்றதுக்கு கிராஜுவலா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கு. இதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு சீசன்றது ஏப்ரல் மே, பட் எல்லா நாளும் கிரவுட் இருந்தா இருக்கு. ஆமா, நார்மல் கிரவுட். எவ்வளவு பேர் வராங்க ஒரு நாளைக்கு? மேம் அது சொல்ல சொல்ல முடியாது முடியாது மேம். சும்மா அதிகபட்சம் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க ஒரு நாளைக்கு உங்க கடையில? 50 பேர் வந்திருக்காங்க ப்ரோ. அது லட்சம் பேர் வருவாங்க ப்ரோ. லட்சம் பேர் வருவாங்க. வண்டி எங்களுக்கு 3000 இ பாஸ், எங்களுக்கு 3000 வண்டி அலௌட். இல்ல, நம்ம கடைக்கு கேட்டோம். கடைக்கு ப்ரோ, கடைக்கு கம்மியா தான் ப்ரோ வரும். ஏன்னா டிராபிக் இருக்கு, அது மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்கள். இந்த ஏரியா பாத்தீங்களா, பிஸியான ஏரியா, டக்குனு வந்துட்டு போயிடுவாங்க, நிக்க முடியாது. கஷ்டம் அதிகம் இருக்கும். பாசிங் கிளவுட் மாதிரி தான். அது விட பிடிச்சவங்க மட்டும், அந்த மறுபடியும் நான் சொல்றேன், பிடிச்சவங்க அவங்க தான் வருவாங்க. அந்த ஒயிட் சாக்லேட் ஒன்னு கொடுங்க சாருக்கு பிடிச்சது. கண்டிப்பா பாத்துனே நீங்க கண்ணு ஃபுல்லா ஷோல இல்ல, ஒயிட் சாக்லேட் மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு பார்க்கணுமா இல்லையா? யார் சாப்பிடுறாங்க? நாங்க ஆதித்யா டிவில இருந்து வந்ததுனால சாருக்கு ஒரு வாயா ஊட்டி தான் விடுவோம் நாங்க கண்டிப்பா. பேரு சந்தோஷ். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வந்தது சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா எங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. டீல வர சந்தோஷமா இருக்கா? எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. அதான் சந்தோஷ். சந்தோஷ், சூப்பர். சரி பிரதர், எந்த ஊரு? கரூர் ப்ரோ. எல்லாரும் என்ன பண்றீங்க? எல்லாரும் பேச்சுலர்ஸ். இல்லப்பா, ஒர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா? படிச்சிட்டு இருக்கோம். பாதி பேர் ஒர்க் பண்றோம். பாதி பேர் படிச்சிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்றீங்க. இது பண்ணும்போதே பேச்சுலர்ஸ் சொல்றது கேட்டா. அப்ப என்ன சொல்லணும்? படிச்சிட்டு இருக்கேன், ஒர்க் பண்றேன்னு சொல்லணும். கல்யாண வயசு வந்து கல்யாணம் ஆகாம இருந்தா பேச்சுலர்ஸ் சொல்லணும். புரியுதா? இந்த ஊர்லாம் நான் பேச்சுலர். அப்ப பேச்சுலர் தான் சீனியர். இவர் தான் உங்க இதுல சீனியர். இவர்தான் வந்து கூட்டி வந்தீங்களே ட்ரிப் ஆர்கனைசர் நீங்க தான். ஓகே ஓகே, அவர் வெக்கப்பட வைக்காதீங்க. அப்போ சரி பிரதர், இதான் வந்து லாஸ்ட் ட்ரிப். அப்ப உங்களுக்கு பேச்சுலரா? ஆமா ப்ரோ. அடுத்து ஹனிமூன் தான் வருவீங்க கண்டிப்பா. இப்ப எப்படி ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணலாம்? ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. ஒரு 10 பேரை ஒன்னா கூட்டி இது பண்ண நேரத்துல ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு பஸ் வரணும், 12 மணிக்கு ஒருத்தர் வரலன்னு சொல்லிட்டான். ஐயோ, அப்புறம் போன் பண்ண அவங்க அம்மா எடுக்கிறாங்க, எடுத்துட்டு தம்பி அவ தூங்கிட்டாப்பா, அதனால நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஆர்கனைஸ் பண்ணும்போது எப்படி ஷேர் பண்ணி வருவீங்களா இல்ல எப்படி? கண்டிப்பா ப்ரோ, எல்லாருமே ஷேர் பண்ணி வருவீங்க. அந்த அமௌண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க பசங்க? அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்பயே கொடுத்துட்டாங்க. ஒரு 3 பேர் மட்டும் கொடுக்கணும். வாங்கணும். 3 பேர் மட்டும் கொடுக்கணும். அந்த 3 பேர் யாராருன்னு நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். அது தப்பு. அந்த 3 பேர் கேட்டு மாட்டிலாம் விட மாட்டோம் நாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? சரி, கரெக்டா இருப்பாங்க. எல்லாருமே சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஒர்க் ஃப்ரெண்ட்ஸா? ஒரே ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காரு. சரி, இப்போ வந்து நீங்க பாய்ஸா இருக்கனால இப்போ வந்து கேர்ள்ஸா மாறிடுங்க டக்குன்னு கேட்க அந்த அளவுக்கு. ஆமா, திறமை உங்க இருக்கு. இப்ப மாத்துறாரு பாருங்க. 3 2 1. இப்ப பாருங்க, கேர்ள்ஸ் பண்ணி பேசுவாரு. கம்மன் இருடா நீ வேற. இவ பேர் வந்து கலை அரசன் இல்ல, கலைவாணி. ஹாய் கலைவாணி. ஓ, இப்பலாம் சொல்லாதீங்க. எங்க கேங்ல ஒருத்தர் இருக்காரு, வந்து கூட்டி போயிடுவாங்க. உங்க கேங்ல யார் இருக்காரு? இங்க நிக்கிறாரு. எங்க பிரதர், வா தலைவா, தலைவா வெளியே வா. எல்லாம் கை தட்டுங்க பாப்பா. வருவாரு தலைவா, வலிய விடுங்கப்பா தலைவனுக்கு. கலைவாணி வேணுமா நம்ம உனக்கு? கிட்ட வாங்க, இங்க வாங்க, வம்சம் வாங்க. ஒண்ணு பாப்பா, அங்க பாருங்க ஒண்ணு பாத்தீங்களா? கலைவாணிய பார்த்து ஒரு பாய் எப்படி வைக்க போறாரு பாத்தீங்களா? அவரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போங்க பிரதர். அவர் பாய் வேணா சொல்றேங்கிறாரு. கலை, நீங்க வைக்க போறீங்களா? கலைவாணி எதுக்குமே வைக்கப்பட்டதே இல்லப்பா.
அது என்ன வெக்கம் தான் நம்ம ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவுதான், வெக்கம் துக்கம் எதுவுமே கிடையாது நமக்கு. பாக்குறவங்களுக்கு தான் துக்கமா இருக்கும். ஆமா. சரி, ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணி என்ன விஷயம் பண்ணுவாங்க பசங்க? இம்ப்ரெஸ் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி பாப்பாங்க, இப்படி பாப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இப்படினும் இவங்க இப்படின்ட்டு அப்படியே வந்துருவாங்க. இதுதான் இம்ப்ரெஸ்ஸா? இம்ப்ரெஸ் எல்லாம் பண்ண தெரியாது ப்ரோ. ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இவரு இங்க இருக்காரு ப்ளே பாய் இருக்காரு ப்ரோ. ஓகே, யார் அவரு? ப்ளே பாய். சரி, நீங்க சொல்லுங்க பிரதர், இங்க வாங்க. இப்போ வந்து இந்த கொடைக்கானல் ட்ரிப் பசங்களோட வந்தது வந்து உங்களுக்கு எதெல்லாம் ஹாப்பியா இருந்தது, எதெல்லாம் கஷ்டமா இருந்தது? ஓப்பனா உடைச்சிருங்க, நீங்க உடைச்சிருங்க ப்ரோ. உடைங்க ப்ரோ, அதெல்லாம் கீழே போட்டு உடைங்க ப்ரோ. இவங்க கூட வந்து சாப்பாடு தான் ப்ரோ கரெக்டா போட மாட்டேங்கிறாங்க. கரெக்டான இடத்துக்கு கூட்டி போக மாட்டேங்க சாப்பிடுறதுக்கு. மத்தபடி எப்படி ஒரு ஜாலியா இருப்போம், என்ன வேணா பேசுவோம், தோன்றது என்ன வேணா பேசுவோமா, எவ்வளவு ஜாலியா இருப்போம். ஆனா சோறு கிடைக்காது, சோறு டைம் கிடைக்காது. காலைல என்ன சாப்பிட்டீங்க? காலைல தக்காளி சோறு வாங்கி கொடுத்தாங்க. நீங்க எதிர்பார்த்தது? நான் எதிர்பார்த்தது புரோட்டா, சிக்கன் பிரியாணி. காலையிலயா? யாருனால லேட்டு? என்னாலதான் ப்ரோ. இவர் சொல்றாரு என்னாலதான் ப்ரோ. அதாவது இவ்வளவு பேர் இருக்கும்போது 10 பேர் அட் டைம் கிளம்பணுமே, கிளம்புறீங்களா? அதெல்லாம் கரெக்டா வந்துரும். இல்ல 10 பேர் வந்து ஒரு 2 பேர் வேற இடம் சொல்லுவாங்க, 4 பேர் வேற இடம் சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை எது வராதா? அதெல்லாம் இந்த பிரச்சனை இல்ல. எல்லாரும் ஒரே இடத்துல இன்னைக்கு ஒரு நாள்னா இந்த இடத்துக்கு போன பிளான் வச்சிருக்கீங்க முன்னாடியே? அது கரெக்டா பிளான் பண்ணிட்டு தான். ஓ, எல்லாமே இப்ப 10 பேர்ல ஒருத்த மட்டும் அந்த கோயிலுக்கு போனா அவனுக்காக போவீங்களா, போக மாட்டீங்களா? அவனை ஒருத்தனை மட்டும் அவனை மட்டும் போக சொல்லிடுவோம். அவங்க மட்டும் அனுப்பிச்சுட்டுருவீங்க. அவனை அனுப்பிச்சுட்டு நாங்க இந்த இடத்துல இருப்போம், இங்க வந்துரு அப்படின்னு சொல்லி. இது நல்ல டீசெண்டா இருக்கு. பிரிச்சு விட்டுருவீங்க அவனை. உனக்காக நாங்க வெயிட் பஸ் ஏறி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, ஓகே. அப்போ ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றது இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆமா ப்ரோ. இப்போ சந்தோஷமான விஷயம் சொல்லவே இல்லையே. சந்தோஷமானதுன்னா பசங்க கூட வரது இல்ல, இருந்தா சந்தோஷமா கண்ணுக்கு குழுன்னு வரப்ப சைடு தான் அடிக்கிறீங்க. ஓகே, கண்ணுக்கு குளு குளுன்னு சைடு அடிக்கிறீங்க பசங்களை. அதாவது வீட்ல பார்த்தாலும் உங்க அடிப்பாங்க, அதனால வீட்ல யாரும் வர மாட்டோம். வீட்ல இது வரும்ல, இது வரும். பாத்துக்க பையன். உங்க பேர் என்னது? என் பேர் குமரன். எங்க இருக்கீங்க? குஜிலியம் பாரு, திண்டுக்கல் குஜிலியம். திண்டுக்கல் குஜிலியம்பால். அதான் குஜிலியா இருக்காரு. சோ அவர் வந்து சைட்ல அடிப்பாரு, வீட்ல கோச்சிக்காதீங்க, சும்மா எப்பயாச்சும் தான். அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும். பார்ட் டைம் ஒர்க், பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சூப்பர். ரொம்ப நன்றி. ட்ரிப் செம்ம என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பாய் பாய் பாய். என்னதுடா இது? ஹாட் சாக்லேட். ஹாட் சாக்லேட்னா? ஹாட் சாக்லேட் ஹாட்டா இருக்கும். ஹாட்டா இருக்குமா? ஆஹா, இந்த குளிருக்கு ஹாட்டா இருந்தா ரொம்ப நல்லதுடா. சரி, எனக்கு ஒரு வாய் குடுறா. நான் குடிச்சிட்டு கிளாஸ் கொடுக்குறேன், குடி. ஏய், கிளாஸ் எப்படா குடிக்க முடியும்? கொஞ்சம் குடுறா. சரிடா, குடிச்சிட்டு பில் பே பண்ணிரு. ஏய், இதுல காலி ஆயிடுச்சுடா. எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. இருங்க, நான் கொடுக்குறேன். இந்தாங்க பிரதர், ஒரு கிளாஸ். ஏய், இது எம்டி கிளாஸா? கம்முன்னு இரு. அண்ணா, ஒரு கிளாஸ் எவ்வளவுண்ணா? ஒரு கிளாஸ் வந்து 90 ரூபாய். இந்த கிளாஸோட ரேட் கேட்கலண்ணா, ஜூஸோட ரேட். ஒரு ஹாட் சாக்லேட் வந்து 90 ரூபாய். ஓ, ஒரு ஹாட் சாக்லேட் 90 ரூபாய். 90 ரூபாய். அதுக்கு வித் பிரெட் கையில கொடுத்துருவோம். அதுல பிரெட்டும் கொடுத்துருவீங்க? பிரெட்டும் கையில கொடுத்துருவோம். சென்னைக்கு ரிட்டன் டிக்கெட் கொடுத்துருவீங்களா? சென்னைக்கு ரிட்டன் டிக்கெட் எங்க பிரான்ச் வந்து சென்னையில வந்து ஐயப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஸ்ரீவாரி ஸ்வீட்ஸ்ல எங்களுடைய பிரான்ச் இருக்குது. எந்த ஏரியா? அண்ணா நகர். அண்ணா நகர்ல வந்து இங்க ஒரு பிரான்ச் இருக்கு. ஆமா, இன்னொரு பிரான்ச் இருக்குது. 2 பிரான்ச் மொத்தம். 2 பிரான்ச். டைமிங் கரெக்ட் டைமிங் இங்க வந்து காலையில 10 ல இருந்து 10 வரைக்கும். 10 வரைக்கும். சென்னையில வந்து சாயந்தரம் 4 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும். 10 மணி வரைக்கும். அது வரைக்கும். சூப்பர். ஸ்ரீவாரி ஸ்வீட்ஸ்ல எங்க பிரான்ச் இருக்கு. ரகபோத் ஹாட் சாக்லேட்ஸ் சொல்லி. ரகபோத் ஹாட் சாக்லேட் சூப்பரா இருக்குங்க. ஹாட் சாக்லேட்ஸ். ஓகே, இங்க வந்து கிளாஸ்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓ, துபாய் மாதிரி தூக்கி போடுறோம் யூஸ் பண்ணிட்டு. துபாய் மாதிரில தூக்கி போறது கிடையாது. அதாவது வர்ற கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துல ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். 500 கிளாஸ் இருக்குது எங்கள்கிட்ட. மொத்தம் 500 கிளாஸ் இருக்கு. கிளாஸ் இருக்குது. ஓ, 500 பேர் மேல வந்துட்டாங்கன்னா 500 பேர் வேணும்னா டேக் அவேல கொடுத்துருவோம். டேக் அவே இந்த கிளாஸ்ல கொடுத்துருவோம். இதுல கொடுத்துருவோம். இதுல இது காலி ஆச்சுனா ஒரு 10000 பேர் வந்தாங்க. எங்கள்ட்ட அது மேல இருக்குது. எங்கள்ட்ட நிறைய கப் இருக்கு. சரி அண்ணா, 2000 3000 கப். ஒரு 1 லட்சம் பேர் வந்துட்டாங்க. திடீர்னு வந்துட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிடுவேன். நான்
சமாளிச்சிருவீங்க. ஆமா. சூப்பர். என்ன ஸ்பெஷல் இந்த ஹாட் சாக்லேட்? இதனால மக்கள் விரும்பி வராங்க. சாப்பிட்டீங்கன்னா ஹாட் சாக்லேட் இந்த கொடைக்கானல்ல வந்து நிறைய ஹாட் சாக்லேட் கடை இருக்கு. இந்த கடை மாதிரி ஹாட் சாக்லேட் வேற எங்கேயுமே இருக்காது. ஏன் அப்படி? இந்த காசு கொடுங்க, நல்லா இல்லைங்களா தராதீங்கன்னு சொல்ற ஒரே கடை வந்து எங்க கடை மட்டும். ஓ, நல்லா இருந்தா காசு கொடுங்க, நல்லா இல்லைன்னா தராதீங்கன்னு எந்த கடையிலும் சொல்ல மாட்டாங்க, எங்க கடையில சொல்லுவாங்க. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. இதனால பெனிஃபிட் என்ன இருக்கு சாப்பிட்டா உடலுக்கு? ஹாட் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா அண்ணனுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், கடை டெவலப் ஆகும். கொடைக்கானல்ல வந்து இங்க வந்து ஆக்சிஜன் கம்மி. ஓகே. இந்த ஹாட் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சு அந்த பிரீத் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். நல்லா இருக்கும். ஹாட் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா பிரீத் நல்லா பிரீத் நல்லா இருக்கும். சுகர் ஏறிச்சுனா ஹாட் சாக்லேட் சுகர் இருக்குல்ல, அப்படிதான் ஏறாது. சுகர்லாம் ஏறாது. அப்படி மலையேற சாப்பிடுறீங்கல்ல அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான். இது எங்களுடைய ஓன் பவுடர் இதுமே பண்றோம் நாங்க. எல்லாமே ஓன் ப்ராடக்ட் தான். சொந்தமா பண்ணுவோம் நாங்க. இதுல வித்தவுட் சுகர் தருவீங்களா? வித்தவுட் சுகர்லாம் கிடையாது. ஒன்லி ஹாட் சாக்லேட். சுகரோட தான் ஹாட் சாக்லேட். சாக்லேட் என்னைக்குடா சுகர் இல்லாத இருக்கு? இல்லப்பா, இவனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு சுகர் ஃப்ரீ சாக்லேட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சுகர் ஃப்ரீ ஜூஸ். சுகர் ஃப்ரீலாம் இல்ல, ஹாட் சாக்லேட் இதுதான் விரும்புறாங்க. இதுதான் மக்கள் விரும்புறாங்க. நீங்க மக்கள் விரும்புறீங்க. ஆமா, கரெக்ட். அவங்களுக்குள்ள ஒரு லவ் கனெக்ஷன் இருக்கு. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி, அழகா பேசுனீங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது டீ குடிப்பீங்களா, ஹாட் சாக்லேட் குடிப்பீங்களா? நான் வந்து ரெண்டுமே குடிக்க மாட்டாங்க. டீ சாப்பிடுவேன். ஹாட் சாக்லேட் நீங்க குடிக்க மாட்டீங்க, நீங்க போறது? சாப்பிடுவேன் நான், எப்பயாவது ஒரு டைம் சாப்பிடுவேன். ஏன்னா டெய்லி சாப்பிட்டா ஒரு மாதிரி தகட்டிடும். திகட்டுறதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு டைமிங் பத்தாது, எங்களுக்கு டைம் இருக்காது. ஓகே ஓகே. இன்னைக்கு கிரௌட் கம்மி, இன்னைக்கு கம்மியா இருக்குது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து இந்த வீக் டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் கிரௌட். எவ்வளவு நேரம் ஹாட் சாக்லேட் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவீங்க. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கண்ணே. புல்லுக்கட்டு தூக்கிக்கிட்டு போற பொம்பல ஒரு 2 நாளா என்ன நீயும் எட்டி பார்க்கல, அடி காத்துக்கிட்டு நிக்கிறேன்டி தென்னந்தோப்புல, என்ன கண்டுக்காம போறிய நீ இந்த வாக்குல. அதாவது அவன் வாழ்க்கை வரலாறு பாட்டா பாடிட்டியா? சோ அப்போ வந்து இன்னைக்கு கொடைக்கானல்ல சூப்பரான ஷாப்பிங் பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நிறைய லோக்கல் ஃபுட் சாப்பிட்டுருக்கோம், நிறைய வாங்கணும், சாக்லேட்லாம் அள்ளிட்டோம். ஆமா, எப்பவுமே நம்ம இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோயேன், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல, அது மாதிரி வந்து கொடைக்கானல் நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஆமாப்பா, இப்போ என்ன பண்ண போறோம்? அவள கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. ஓகே மக்களே, மீண்டும் இதே மாதிரி உணவு சொல்ல மீட் பண்ணலாம். Until bye from the ஆதித்யா vlogs. Bye.